ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, நீங்க விரும்பக்கூடிய நபரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க, நிகழக்கூடிய அதிசயத்தை. ஆக்சுவலி ரீசெண்டாக நான் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கன்சல்டேஷன் கொடுத்துருந்தேன். அவங்க வந்து முதல்ல அவங்களோட ப்ராப்ளம் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய லெவல் ப்ராப்ளமாகவே தெரியல. நான் அவங்ககிட்ட சொன்னேன், எங்கள் இதில் ஒரு பிரச்சனையே கிடையாது, இதுக்கெல்லாம் போய் எதுக்கு ஃபோன் கன்சல்டன்ட் அப்படின்னு. பட் அவங்க வந்து இல்லை சார், என்னால் முடியல, நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டேன், எனக்கு எங்கேயுமே சக்ஸஸ் ஆகலை, நான் நிறைய மாந்திரிகம் வசியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணேன், எதுலையுமே சக்ஸஸ் ஆகலை, நானும் நிறைய பண்ணி பார்த்தேன், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ஸோ எனக்கு எப்படியாவது கொடுங்க அப்படின்னாங்க. நான் அப்பயுமே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க, ஃபோன் கன்சல்ட் ரொம்ப காஸ்ட் அதிகம், எதுக்கு தேவையில்லாம இவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க, லோ காஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படின்னு நிறைய சொல்லி பார்த்தேன். பட் இருந்தாலுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் புடிமாதமாக அடமெண்ட்டாக இருந்தாங்க. எனக்கு வேறு வழியே இல்லை, லாஸ்ட் ஸ்டேஜில் தான் உங்களை நம்பிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு நான் வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஃபோன் கால் அட்டன் பண்ணுற அன்னைக்கு நான் அதான் சொன்னேன், உங்களோட ப்ராப்ளம் நீங்கள் டெக்ஸ்ட்டில் சொன்ன வரைக்குமே வந்து உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே கிடையாதுங்க, ஸோ இதுக்கெல்லாம் எதுக்கு ஃபோன் கன்சல்டேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். இல்லை சார், நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க உங்கள் ப்ராப்ளம் சொல்லி முடிச்சாங்க. ப்ராப்ளம் சொல்லி முடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெக்ஸ்ட்டில் சொன்னதை விடவே அந்த ப்ராப்ளம் வந்து அப்படியே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. பிகாஸ் அவங்களோட ப்ராப்ளம் வந்து அந்த அளவுக்கு மாறினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட லைஃப்பில் அந்த அளவுக்கு சிவியரான ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இவங்களோட அதீத கற்பனை எல்லா விஷயங்களையுமே ஓவரா திங்க் பண்ணி எக்ஸ்ட்ரீமான ஒரு நெகட்டிவாக அவங்க போயிருக்கிறாங்க. ஸோ அவங்க எக்ஸ்ட்ரீமான நெகட்டிவாக போனனால அவங்களோட ப்ராப்ளம் வந்து இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லாமல் போயிருக்கு. நீ பண்ற தப்பு இதுதான், உன்னோட இந்த ஓவர் திங்கிங் தான் உனக்கு இந்த பிரச்சனை கொண்டு வந்து விட்டுருக்கே தவிர உனக்கு நேச்சுரலாவே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஆளுங்க இல்லாம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாந்திரிகம் போனாங்கன்னா அந்த பையனுக்கு வேற ஏதோ வச்சு விட்டுருக்காங்க, அதனால அந்த பையன் உங்ககிட்ட வரமாட்டேங்கிறான், ஸோ நீ அதுக்கு இன்னும் செலவு பண்ணுன்னு சொல்லி அப்படி கன்வின்ஸ் பண்ணிக்காங்க. சில கைடன்ஸ் கிட்ட போனப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இந்த மெத்தட் பண்ணு உனக்கு சரியாயிடும் அப்படின்னு இருக்காங்களே தவிர யாருமே உண்மையான ப்ராப்ளம் என்ன அனலைஸ் பண்ணல. ஆக்சுவலி உண்மையான ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனே கிடையாது. அந்த பையன் இந்த பொண்ணுக்கு வந்து ட்ரூவா தான் இருக்கிறான். இந்த பொண்ணோட ஓவர் தாட்ஸ், ஓவர் திங்கிங், ஓவர் பயம் அது வந்து ஓவராகி அது வந்து அவங்களை பிரிக்கிற நிலைமைக்கு போய் இவ திருந்த மாட்டா அப்படிங்கிற நிலையில தான் அந்த பையன் விட்டு போயிருக்கேனே தவிர இப்பயுமே அந்த பையன் ஸ்டில் இந்த பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணு சொன்ன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் அந்த பொண்ணு கன்வின்ஸ் பண்ணேன், இல்லம்மா பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, பையங்க எல்லா பொண்ணுங்களோடய பேசுவாங்க, எல்லா பொண்ணுங்க கூட அவன் பேசுறான் அப்படிங்கிறதுக்காக அவன் எல்லா பொண்ணுமே தப்பா பாக்குறாங்கிறது கிடையாது, அவனோட சுச்சுவேஷன் அப்படி, அவன் இருக்கக்கூடிய ஜாப் அப்படின்னு எல்லாமே சொல்லி புரிய வைக்கிறப்பதான் அந்த பொண்ணுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. கூட சேர்ந்து அவங்க இருக்கக்கூடிய சர்க்கிள், அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்களா சேர்ந்து என்னன்னா இந்த பொண்ணு சொல்றதை அப்படியே நம்ம கேட்பாங்க. இப்ப நான் வந்து வேற ஒரு பொண்ணோட சேர்றான் அப்படின்னு இல்ல அவன் வந்து ரொம்ப தப்பானவன், அவன் ரொம்ப மோசமான பையன் அப்படின்னு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு இந்த பொண்ணை ரொம்ப ஸ்பெஷலா திங்க் பண்ண வச்சு அந்த பையனை ரொம்ப தப்பானவனா நினைக்க வச்சு அதனால இவ்வளவு பெரிய ஒரு பாண்டிங் ப்ராப்ளம் உண்டு பண்ணியிருக்கு. இப்ப நான் அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட்ஸ் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே கொண்டு வந்தா மட்டும்தான் நம்மனா அதுல கொண்டு வர முடியும். ஆனா இப்ப என்ன பிரச்சனையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு இதுல ரொம்பவும் அந்த பையன் பேசாம போய் இந்த பொண்ணு ஓவரா திங்க் பண்ணி மனசளவுல ரொம்பவும் அஃபெக்ட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த அஃபெக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு வந்து என்னதான் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு வந்திருந்தாலுமே அவங்களோட மைண்ட் செட் பியூர்லி நெகட்டிவான ஒரு தாட்டு. எனக்கு நீ கிடைக்காது, என் லைஃப் எல்லாமே போச்சு, என் வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காது, நான் கொஞ்சம் சிரிச்சாவே அடுத்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடும், நான் என் வாழ்க்கை முழுவதுமே அழுகணும், நான் பிறந்ததே அழுகிறக்காக பிறந்திருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப ஓவரான ஒரு நெகட்டிவ், எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துருச்சு. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை மாற்றுறதுக்காக நிறைய விஷயங்களை குறிப்பிட்டேன். அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்டு ஒன்று கொடுத்துருந்தேன். அந்த மெத்தட் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்றேன். உங்களோட வாழ்க்கையில உங்க பார்ட்னர் உங்களை விட்டு போயிருக்காங்க, உங்களோட பேசாம இருக்காங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே அவங்க உங்களை விட்டு போயிருக்காங்களா இல்ல ஒரு டெம்பரவரியா உங்களை பிரிஞ்சிருக்காங்களா அப்படின்னு பாருங்க. சோ அவங்க உண்மையிலே போயிருக்காங்க, வேற ஒரு ரீசன், குடும்ப பிரச்சனை இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக போயிருக்காங்கன்னா அது என்ன காரணம்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ற வழியை பாருங்க. அதை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க உடனே வந்து மாந்திரிகம் பண்றோம் இல்ல வேற ஏதாவது பண்றோம் அப்படி இப்படின்னு போய் நீங்க உங்க பணத்தையும் நேரத்தையும் உங்களோட மனநிலையும் கெடுத்துக்காதீங்க. பிகாஸ் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்ககிட்ட தான் இருக்குமே, இதை நீங்க வந்து அதை புரிஞ்சுக்காம நீங்களே ஊதி பெருசாக்கி அதை ஒரு ப்ராப்ளமா கிரியேட் பண்றீங்க. நிறைய பேர் மோஸ்ட்லி இப்படிதான். நான் கன்சல்டேஷன் கொடுக்குற 90% ப்ராப்ளம்ஸ் யாருக்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சன் கிட்ட தான். யாரை மிஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் ப்ராப்ளமா இருக்கும். அந்த பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி இவங்களே தான் அவங்கள போகவே வச்சிருப்பாங்க. இவங்களே சொல்லுவாங்க, நீ போ எனக்கு வேண்டாம், நீ போய் எனக்கு வேண்டாம், நீ போ எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் போயிட்டான்.
அவள் போயிட்டா அப்படின்னு வந்து புலம்புறது. இவங்களே இவங்க வாழ்க்கையில் இவங்க தலையில் இவங்களே மண்ணவாரி போட்டு அப்படின்வாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலைமை வரும்போது அது என்ன ரீசன், எதனால ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து உங்கள் மேலே என்ன தவறுன்னு பார்த்து அந்த தவறுக்கான ரீசன் பார்த்துட்டு சரி பண்ணுங்க. உங்களை ஒருத்தவங்க ட்ரூவாக லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டு போக மாட்டாங்க. ஸோ அவங்கள திரும்ப திரும்ப பிளாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வர்றப்பயே இதை நீங்கள் ஆரம்பத்திலே அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் வராது. இல்லை எங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் ஒரு நார்மல் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு தான் பண்ண முடியுமே. எப்பேற்பட்ட மெத்தட்ஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலுமே அந்த மெத்தடு உங்களோட ஆழ் மனதில் பதியணும். நீங்கள் என்ன விஷயத்துக்காக பண்ணுறீங்களோ அந்த விஷயம் உங்கள் ஆழ் மனசில் பதிஞ்சா மட்டும்தான் நடக்குமே. ஜஸ்ட் லைக் இப்போ ஒரு பர்சன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்ச ஒரு மெத்தட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெத்தட் பண்ணுற மெத்தடு உங்களோட ஆழ் மனதில் பதியணுமே. அது உங்களோட மைண்டில் கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆனால் மட்டும்தான் அந்த விஷயம் நடக்கும். நீங்கள் மெத்தடை வந்து நான் ஒரு 3 நாள் மெத்தடு நான் 3 நாள் பண்ணால் எனக்கு நடக்குமான்னு கேட்காதீங்க. நீங்கள் 3 நாள் இல்லை ஒரே நாளில் அது உங்கள் மனசில் பதிய வச்சிங்கன்னா அது உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அதில் நீங்கள் பதிய வைக்கிறீங்களா இல்லையா, எந்த அளவுக்கு பாசிட்டிவாக பதிய வைக்கிறீங்க, இல்லை எப்படி நெகட்டிவாக பதிய வைக்கிறீங்க இப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அமையுமே. ஸோ உங்கள் ஆழ் மனசில் பதிய வைக்கிற விஷயமே இருக்குது. இப்போ இந்த பொண்ணோட பிரச்சனை எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுனால வந்து பாசிட்டிவாக இருக்க முடியவே இல்லை. ஸோ நான் இந்த பொண்ணு வந்து இல்லைம்மா இது உன் வாழ்க்கை நீ பாசிட்டிவாக இருந்தால் தான் முடியும் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சஃபராக இருக்குது. லைக் அந்த பொண்ணு ரொம்ப தூக்க மாத்திரைலாம் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கையெல்லாம் குளுக்கோஸ் இது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் சொல்லும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணால் பேச கூட முடியல அப்படிங்கிற நிலைமை. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு சுவிட்ச் வேர்டு கொடுத்தேன். இந்த சுவிட்ச் வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா நீ ஜஸ்ட் அவனை நினச்சிட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருமா அப்படின்னு. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நீ பெருசாக சுவிட்ச் வேர்டுக்கு இன்வால்மெண்ட் கொடுக்காத, ஒரு மந்திர மாதிரி மனசுக்குள்ள உளறிட்டே இருக்கிற மாதிரி நீ ஜஸ்ட் ஒரு உளர்ற மாதிரியே சொல்லு. கூடவே உன் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கட் பண்ண முடியலையா அவங்க கிட்ட உன் லவ் டாபிக்கை எடுக்காத, அந்த பர்சனை பத்தி பேசாத, நீ இதை மட்டுமே ரெகுலரா பண்ணு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் மெத்தட் இதுதான் உங்களுக்கு நான் கொடுத்ததே. இதை கொடுக்கும் போதே அந்த பொண்ணோட மனநிலை மாற ஆரம்பித்து அந்த பையனே கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ண அளவுக்கு இருந்துச்சு. அதன் பிறகு கொஞ்சம் மற்ற மெத்தட்ஸ்லாம் கொடுத்தோம். ஆனால் இந்த ஒரு மெத்தட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிராமாட்டிக்கல் சேஞ்சஸ் ஆச்சு. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு. சுவிட்ச் வேர்டுலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவிட்ச் வேர்டு. இது உங்களுக்கு சீக்கிரமாக பழிக்கணும் அப்படின்னா உங்கள் ஆழ் மனசில் பதிய வைக்கிற அளவுக்கு இதை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா சீக்கிரமாக நடக்கும். நான் ரொம்பவும் டிப்ரெஷனில் இருக்கேன், ரொம்பவும் சஃபர் ஆகியிருக்கேன், ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்கேங்க, அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மந்திர மாதிரி இல்லாட்டி ஒரு விளையாட்டுக்கா வாயில சொல்லிட்டே இருங்க, ரிப்பீட்டபிளாக சொல்லிட்டே இருங்க. அப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நடக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பார்ட்னரை பற்றி திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் பார்ட்னரை பற்றி திங்க் பண்ணும்போது நெகட்டிவாக நடக்கும். இதை பண்ணுறனால என் பார்ட்னர் என்கிட்ட வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை பண்ணுறனால என் பார்ட்னர் என்கிட்ட வரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணும்போது அதுவே ஒரு நெகட்டிவாக இம்பாக்ட் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஜஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டாவது சொல்லிட்டே இருந்து பாருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிட்டே இருங்க. கொஞ்ச நாள் ஆகவே உங்கள் பார்ட்னரோட தாட்ஸ் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போ அவங்கள பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. அப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது நம்ம மனம் என்ன பண்ணும், ஓகே இப்போ அவங்களுக்கு அவங்க தேவை அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணும். நம்ம மனசை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஆசைப்படுற விஷயத்த உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து கொடுக்கும், அல்லது நீங்கள் ரொம்ப வெறுக்கிற விஷயத்த உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து கொடுக்கும். இது ரெண்டுமே எப்படி கொடுக்கும்னா அது நீங்கள் ஆசை வேணுமா வேண்டாமாலும் உங்கள் மனசு பார்க்காது. நீங்கள் எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பார்ட்னரை பற்றி ரொம்ப யோசிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு நெகட்டிவான இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ அது நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல உங்கள் மனசில் கூட காயத்தை ஆற்றணும். ஒரு விஷயம் காயம் மாறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ உங்கள் கையில் ஒரு சின்ன புண்ணு இருக்குது, அதுக்கு ஒரு பேண்டேஜ் போட்டிங்கன்னா கை ஆறுன்னு நினச்சி மருந்து போட்டிருக்கீங்க, ஒரு பேண்டேஜ் போட்டிருக்கீங்க, ஆறிடுச்சா டெய்லி அந்த பேண்டேஜ் பிச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காயம் ஆறவே ஆறாது. அப்போ என்ன பண்ணுவோம், பேண்டேஜ் மருந்து போட்டிங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் காயம் ஆறி இருக்குன்னு அந்த ஃபீல் வரும்போது பேண்டேஜ் பிச்சு போட்டுடலாம். ஸோ அந்த காயம் மாறதுக்கான டைம் நீங்கள் கொடுக்கணுமே. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலுமே உங்கள் மனசில் இருக்க அந்த வலி போகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வலியை போகிறதுக்கு அந்த பர்சனை பற்றி திங்க் பண்ணதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மெத்தட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் நீங்கள் நியூட்ரல் ஆகிட்டீங்க அப்படின்னும் போது அவங்கள நினச்சி பண்ணுங்கள், இன்னும் வேகமாக நடக்கும். விளையாட்டாக சொன்னால் கூட போதும், இது ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ண முடிக்கவங்க, லவ் பி ரிஸ்டோர், இதுதான் அந்த வேர்ட்ஸு. இந்த சுவிட்சோட வந்து பார்த்தீங்கன்னா லவ் பி ரிஸ்டோர் அப்படின்னு சிம்பிளாக விளையாட்டுக்கு சொல்லிகிட்டே இருங்க. உங்களோட மைண்டு ஃப்ரீ ஆயிருச்சு, இப்போ நான் நியூட்ரலான ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன், இப்போ அட் ப்ரெசென்ட் என் மனசில் எந்த விதமான பெயின் வலி எதுவுமே இல்லை, நான் நியூட்ரலாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆரம்பித்த பிறகு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அந்த பர்சனை பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ண பிறகு அப்போ இதை பண்ணுங்கள். அப்போ இன்னும் பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது
ஃபர்ஸ்ட் உங்களோட மனசை வந்து காயத்தை ஆற்றும். அதுக்கப்புறம் அந்த பர்சனோட உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு வழி தான் காமிக்கும். அந்த வழியில் நீங்கள் போகணும். நீங்கள் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுனா கூரை பிச்சுக்கிட்டு அவங்க உங்ககிட்ட வருவாங்கன்றதுலாம் பொய். அப்பெல்லாம் வரவே மாட்டாங்க. நீங்கள் பண்ண நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழிவகை உங்களுக்கு கிடைக்கும். அந்த வழியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உங்களுடையது. ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிச்சு ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஆசைப்பட்டதை அடைய முடியும். அண்ட் ஒன் மோர் திங், நான் என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறது உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு 1% வாய்ப்பு இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்துங்க. எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணணும். அப்போ தான் நம்ம விரும்பினதை நம்ம அடைய முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.